ஹாய். அதிரசம் செய்கிறது எப்படின்னு பாருங்கள். தீபாவளி ரெசிபி. எல்லார் வீட்லையும் அதிரசம் செய்வீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அதிரசம் செய்வோம். தீபாவளினாலே அதிரசம் செஞ்சால் தான் அது ஒரு தீபாவளி. அவங்க ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். 1/2 கிலோ வெல்லம், 1/2 கிலோ வெல்லத்துக்கு 1 கிலோ அரிசி அப்படி போட்டு அரைக்கணும். பச்சை அரிசி நல்லா கழுவி போட்டு கொஞ்சம் ஈரப்பதம் கொஞ்சம் போகிற மாரி கொஞ்சம் உணர்த்திக்கணும். வெயில் காய்ஞ்சா வெயிலில் காய வைக்கலாம், இல்லைன்னா ஃபேன் காற்றுல கூட காய வச்சுக்கலாம். காய வச்சு கையில் பிடிச்சா அரிசி அப்படியே கையில் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் உணரணும் ஈரம். உணர்ந்துச்சுனாக்கா அதை எடுத்துகிட்டு போயிட்டு ரைஸ் மில்லில் அரைச்சிக்கணும். அரிசி எடுத்துகிட்டு வந்து பாவு தான் பக்குவமாக எடுக்கணும். அதுதான் மெயின் ப்ராஜெக்டே ப்ராசஸ்ஸே மெயினாக நம்ம அதிரசத்துக்கு பக்குவமாக 1/2 கிலோ வெல்லத்துக்கு 1 கிலோ அரிசி தான் போடணும். அதுக்கு மேலே அதிகமாக போட்டிங்கனாக்கா அதிரசம் இனிப்பும் வராது. அது பாவு எடுத்து கிண்டும் போது பலன்னு போயிடும். ஒழுங்காக வராது அதிரசம். சரிங்களா? வீடியோ பாருங்கள், நான் எப்படி செஞ்சுக்கணும் பார்த்து செய்ய தெரியாதுங்க, கற்றுக்குங்கோ. சூப்பராக இருக்கும் அதிரசம். பாருங்கள், நல்லா எண்ணெய் காய வச்சு போடும்போது புன்னு கிளம்பணும் எண்ணெய். அது பாருங்கள், சூப்பராக வேகுது பாருங்கள். அதுமாதிரி செஞ்சு தீபாவளி பண்டிகை கொண்டாடுங்க. யார் வீட்டில் அதிரசம் செஞ்சீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சுருக்கோம். அதிரசம் செஞ்சோம், அடுத்தது முறுக்கு செஞ்சோம், சோமாசம் செஞ்சோம், அப்புறம் இட்லி, கறி குழம்பு, வடை அனைத்ததும் செஞ்சுருக்கோம். இப்படி தாங்க அதிரசம் செய்யணும். நான் அந்த பாகு எடுக்கிறது தான் கொஞ்சம் பக்குவமாக எடுக்கணும். தண்ணி அளவுலாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நான் 1/2 கிலோ வெல்லத்துக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணும், ஒரு 1/2 டம்ளர், ஒரு 100 மில்லி தண்ணி தான் வைக்கணுமே 1/2 கிலோ வெல்லத்துக்கு. அதான் கரெக்டாக இருக்கும். வெல்லம் அந்த சுடு தண்ணியில் கொட்டின உடனே அது தண்ணியாக ஆகிடும். அப்புறம் அது பாவு வெல்லம் கரைஞ்சதுன்னா அது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாகும். அந்த மாதிரி தண்ணி ஆச்சுனாக்கா அப்புறம் அந்த மாவு போட்டுக்கிறது கரெக்டாக இருக்கும். பக்குவமாக செஞ்சால் தான் எது ஒன்றும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நான் எவ்வளோ சூப்பராக அதிரசம் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு யாராருக்கெல்லாம் அதிரசம் செய்ய தெரியும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு. பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.